எப்படி மேம் இவ்வளவு விஷயங்களை கலெக்ட் பண்ணீங்க? இது வந்து 2010 வந்து நாங்க வீடு கிரகப்பிரவேசம் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்தோம். அந்த வருஷம் எங்களுக்கு நவராத்திரி கிடையாது. 11ல நாங்க நவராத்திரிக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்தி வரும் இல்லையா, அப்ப வந்து வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு வந்தது எல்லாமே பிள்ளையார தான் வந்தது. அதாவது ஒரு மொய் கவர் கொடுத்தா கூட அதுல பிள்ளையார் தான் இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு வால் கிளாக் கொடுத்தாலும் சரி, ஏதோ ஒரு வால் ஹேங்கிங் கொடுத்தாலும் சரி, ஒரு போட்டோ ஃப்ரேம் கொடுத்தாலும் எல்லாத்துலயுமே பிள்ளையாராவே வந்தது. அப்ப அந்த பிள்ளையார் எல்லாத்தையும் இந்த களிமண் பிள்ளையார் வச்சு நம்ம பூஜை பண்ணுவோம் இல்லையா, அதோட சேர்த்து வச்சு நம்ம பூஜை பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த வருஷம் நாங்க எல்லாத்தையும் எடுத்து அசம்பிள் பண்ணோம். இப்ப வீட்டுக்கு வந்த குழந்தைங்க அவங்க பார்த்துட்டு இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, இவ்வளோ பிள்ளையார் வச்சிருக்கீங்களே ஆண்டி அப்படின்னு கேட்க போக எனக்கு அது மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம வாங்கலாம் சேகரிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே 1008 பிள்ளையார் நான் சேர்த்துட்டேன். அது சேர்க்கிறப்போ ஒரு சங்கல்பம் என்னன்னா 1008 சேர்ந்ததுன்னா 1008 கொழுக்கட்டை செஞ்சு வர்றவங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணோம். அப்போ நம்ம வந்து பிள்ளையார் சதுர்த்தி எல்லார் வீட்லயுமே கொழுக்கட்டை செஞ்சு கொண்டாடுவாங்க. நம்ம நவராத்திரியில செஞ்சாதான் எல்லாரும் வருவாங்க அப்படின்னு சொல்லி நவராத்திரியில அந்த 1008 விநாயகரையும் டிஸ்பிளேல வச்சோம். அப்ப நிறைய பேர் வந்தாங்க. சென்னை ஃபுல்லா நிறைய பேரை ரீச் பண்ணி எல்லாரும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு நிறைய பேர் வந்து அந்த கொழுக்கட்டையை நான் எல்லாரும் கொடுத்தேன். அப்படிதான் ஆரம்பிச்சது நவராத்திரி ஜேர்னியே. அப்படியே அது 2012ல ஆரம்பிச்சது. அது 11ல ஃபர்ஸ்ட் கொலு வச்சேன். அது ரொம்ப சிம்பிளா 5 படியோட நார்மலா வச்சுட்டேன். 12ல இந்த 1008 பிள்ளையாரோட கொலு வச்சேன். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளோரா நாங்க தீமை டெவலப் பண்ணிட்டே வந்து இப்ப கிட்டத்தட்ட இது வந்து 15வது வருஷம். 10 வருஷத்துக்கு மேல நாங்க 3 ஃப்ளோருமே வச்சிட்டு இருக்கோம்.